ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் வந்து சிஸ்டத்தில் வந்து எப்படி வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறது, தென் லேப்டாப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. நம்ம சூப்பர் கேப்ச்சா. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்ம பேஜில் வந்து வாங்கிக்கோங்க. தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து கிளைண்ட் கீ இருக்கும், அது வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்திங்கன்னா ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பர்ஸ் லெட்டர்ஸ் வரும், அதை அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்க வேண்டியதான் மக்களே. ஓகேவா? 695345. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே உங்களோட வேலெட். உங்கள் வேலெட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு இதுதான் வந்து காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேப்ச்சா வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அது சவுண்டு வேணும்னா வச்சுக்கலாம். இது வந்து நைட் மோடு வேணும்னா வந்து நம்ம ஃபோனில் இருக்க மாதிரி நைட் மோடு வச்சுக்கலாம். இது உங்களுக்கான லாங்குவேஜ், இது எப்பயுமே வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீகேப்ச்சா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வரும் மக்களே. ரீகேப்ச்சான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ், இமேஜஸ் அது போல் வந்து வரும். ஸோ அது வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 0.57. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.00 இருந்தால் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் மக்களே. ஓகேவா? 1.00 வந்து பார்த்தீங்கன்னா $1 நம்ம பேஜில் 200 rupees வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் மக்களே சூப்பர் கேப்ச்சாக்கு. ஸோ நிறையா பேர் வந்து என்னன்னா ஒர்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 10-15 கேப்ச்சா வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரோ ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டா போயிடும் அப்படின்ட்டு வந்து பயப்படுறீங்க. எதுவுமே வந்து போகாது. நான் வந்து ஆல்ரெடி ஒரு 10 வீடியோ மேலே சொல்லியிருப்பேன். ஆனாலும் 11வது வீடியோவாக இதையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசி பாயிண்ட், இது வந்து மெயின்டைன் பண்ணும். எப்பயுமே வந்து 100 ஒரு 90 மேலே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகாது, பேன் ஆகாது. இன்கேஸ் அது லோ ஆகிட்டே வந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். அப்படி சஸ்பெண்ட் ஆனாலும் எங்கள் பேஜுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு கேப்ச்சா வெரிஃபை பண்ணதுக்கு 0.0001 அப்படின்ட்டு வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு 10 கேப்ச்சா வந்து வெரிஃபை பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இங்கே 0.01 வந்து ஆட் ஆகும். 0.01 ஆட் ஆனோடனே தான் வந்து இங்கே 0.58 அப்படின்ட்டு வந்து ஆட் ஆகும். இப்போ இன்கேஸ் வந்து 0.10 அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0.67 அப்படின்ட்டு வந்து காட்டும் மக்களே. ஓகேவா? இது வந்து கரண்ட் செக்ஷன் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க கேப்ச்சர்ஸ் அப்படின்றது மட்டும்தான் இது வந்து காட்டும். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ இது காட்ட மாட்டேங்குது ப்ரோ, க்ளோஸ் பண்ணோடனே போய்டுன்னு. கரண்ட் செக்ஷன் வந்து கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் காட்டும். நீங்கள் எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் இப்போ 0.10 எடுக்கிறீங்களா அது கீழே வந்து ஆட் ஆகிடும் உங்களுக்கு எல்லாமே. இது மட்டும் உங்களுக்கு போகும் கரண்ட் செக்ஷன் வந்து. ஸோ அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அது வந்து பயப்படவே தேவையில்லை. சில பேர் வந்து ப்ரோ நான் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஏர்ன் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகேப்ச்சா இன்னொன்று நார்மல் கேப்ச்சான்னு வரும். இது வந்து நார்மல் கேப்ச்சா. இது வந்து நீங்கள் 1500 கேப்ச்சா மேலே வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 1000 இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள். 1000 கேப்ச்சா நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா 010 பாயிண்ட் மட்டும்தான் தருவாங்க. அதே நீங்கள் ரீகேப்ச்சா வந்து வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வரும். இது வந்து கரண்ட் செக்ஷன். இந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு கேப்ச்சாவில் என்ன டைப் பண்ணணும்னு தெரிலனா cannot சால்வ் அப்படின்னு கொடுக்கலாம். பட் cannot சால்வ் வந்து நிறைய கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து தெளிவாக வந்து பார்த்துட்டு வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன். ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஓப்பன் பண்ணான்ட்டு. ஸோ இது ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் மக்களே. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் சூப்பர் கேப்ச்சாவில் வித்ட்ரா பண்ண ப்ரூஃபு டேட்டோடு பாருங்கள். பிடிச்சவங்க வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இத்தனை பேர் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு வந்து ப்ரோ நான் எவ்வளோ பண்ணாலும் முடியல அப்படின்னீங்கன்னா அது உங்களால் தான் முடியல, மற்றவங்களால வந்து முடியுது. ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போடலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் வந்து நீங்கள் பேஜ் மேலேயே என் மேலேயே வந்து தப்பு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு கிளாஸ் மாதிரி தான். 50 பசங்க படிக்கிறாங்கன்னா யார் வந்து நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க. ஸோ படிக்காதவங்க லாஸ்ட் அவங்க தான் வந்து ஃபெயில் ஆவாங்க. ஸோ அது போல் தான் மக்களே ஒர்க் பண்ணுறதுலையும் அதே ப்ரொசீஜர் தான். யார் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து போட்டு நல்லா வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டெய்லி வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க, நிறையா ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவாக வந்து சொல்லிகிட்டு இருந்தால்
கடைசி வரைக்கும் earn பண்ண முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு லைவாக தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் வந்து ஹைலைட்ஸில் எல்லாமே இருக்குது. இதுலேயே எல்லாம் நேற்று வித்ரா ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு ஐடியோட இப்போ காட்டுவோம். பட் ஐடி காட்டினேன்னா அந்த ஐடிக்கு போய் மெசேஜ் பண்ணி அவங்க வந்து நீங்கள் தொல்லை பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் வந்து ஐடி வந்து காட்டல. ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள் மக்களே, பார்ப்போம்.